இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ஆவக்காய் ஊறுகாய். அந்த ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து ஊறுகாய் மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய். நல்லா புளிப்பாக இருக்கும். இதை என்ன பண்ணுறோன்னா, நல்லா கழுவிட்டு அந்த பாலெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பாலெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த ஊறுகாய் பண்ண போகிறோம் இல்லையா, ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கங்க. நான் வந்து கத்தியில் கட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம வந்து அருவா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு கட்டையில் வச்சு கட் பண்ணலாம். அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த வசதி இல்லாதனால நான் கத்தியில் கட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. கத்தியிலேயும் இருக்கக்கூடாது, நம்ம கையிலேயும் இருக்கக்கூடாது, மாங்காயிலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த கட்டிங் போர்டு இருக்குது பாருங்கள், அதுலேங்க எந்த இதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இந்த மாங்காய் வந்து ஆந்திராவில் ரெடி பண்ணுவாங்க. ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் தான் அது. நல்லாயிருக்கும். நான் வருஷம் இது போடுறது. நான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து 1 வருஷம் கூட இருக்குங்க, நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. தண்ணி படாமல் டெய்லி வெயிலில் வச்சு எடுத்து வைக்கணும். நம்ம வந்து தாளிக்க போகிறது கிடையாது, எல்லாமே பச்சையாக போடுவோம். அதனால் வந்து நல்லா 1 வருஷம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாங்காய் நறுக்கையில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பழம் மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அந்த கலர் வந்து லைட் மஞ்சள் கலரில் இருந்தது. ஆனால் கிடையாது, அது பழம் கிடையாது. நல்லா புளிப்பாக இருக்குது. கலர் தான் அப்படி இருக்கே ஒழிஞ்சு அது காய் தான். அதனால தான் இந்த ஊறுகாய்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பீஸும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கடுகு இருக்கு இல்லையா, வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் குட்டியாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, வறுக்க தேவை கிடையாது. இதுக்கு வந்து வரமிளகா வந்து 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு மாங்காய் எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு. கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அது வந்து என்னோடய கைக்கு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாங்காவுக்கு ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது எல்லாமே பச்சையாக போடணும். இப்போ வந்து நம்ம பொடி வச்சுருந்தோம் இல்லையா, வரமிளகா இருக்குல்ல, அந்த பொடியை போடுறேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, பெருங்காயம் அது அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுறணும். எல்லாமே ஒரு சேர நல்லா அந்த மாங்காயில் படுற மாதிரி எல்லாமே, அந்த கொண்டக்கடலை, உப்பு, இந்த நம்ம பொடியெலாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. குலுக்கி விடுங்க. ஏன்னா நம்ம அந்த கரண்டியை போட்டு எவ்வளோ தான் நம்ம பண்ணாலுமே அந்த அளவு இதாகாது. அதனால நல்லா குலுக்கி விட்ருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, வெறும் நல்லெண்ணெய், அது வந்து காய்ச்சாமல் பச்சை நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பவுல் சேர்க்குறேன் நான். அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டிட்டு திரும்பவும் இன்னொரு 1/2 பவுல் சேர்க்குறேன். இந்த ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையாக போடுறோம் இல்லையா, வெயிலில் வைக்க அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே வந்து மிதந்துக்கிட்டு வரணும், அந்த அளவு இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப கம்மியாக ஊற்றுனோம்னா ஊறுகாய் வந்து ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் இன்னொரு 1/2 பவுல் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஊறுகாய் ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். எவ்வளவு உங்களால் நல்லா கிண்ட முடியுமோ அந்தளவு கிண்டிடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரு சேர இருக்கும். இந்த ஊறுகாய் ஜாடியும் நல்லா, நான் வந்து உப்பு ஜாடிங்கிறனால உள்ளே வந்து லைட்டாக உப்பு இருக்குது, அதனால் நான் கழுவலை. இல்லைன்னா நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஊறுகாய் ஜாடியில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளுமே, இப்போ வந்து நான் சாயங்காலம் இந்த ஊறுகாயை ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு அந்த வெள்ளை கலர் துணியை வச்சு கட்டி வச்சுருவேன். அடுத்த நாள் காலம்பரை வந்து வெயிலில் வச்சுருவேன். இது மாதிரி 3 வாரம் வைப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன்.
இப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து கால் படக்கூடாது. நம்ம வந்து சுத்தமா இருந்தா மாத்திரம் நம்ம ஊறுகாய தொடணும். ஏன்னா, இது எல்லாமே நம்ம பச்சையா சேர்த்துருக்கோம். அதனால நான் சொல்றேன். என்னோட அனுபவத்த உங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னு நீங்க பார்த்துக்கங்க. இப்போ வந்து நைட்டு வந்து இத என்ன பண்றேன்னா, கட்டி வச்சுருவேன். இந்த வெள்ள கலர் துணி இருக்கு பாருங்க, அத வச்சு கட்டி வச்சுருவேன். உங்களுக்கு இந்த முடிச்செல்லாம் போட முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 லப்பர் பேண்ட போட்டு விட்டுருங்க. ஏன்னா, நம்ம வெயில்ல வைக்கையில எந்த எச்சமும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறது. மூடி போட வேண்டாம். அந்த லப்பர் பேண்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த காற்றுல பறக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ஊறுகாய் வந்து ஒரு 3 வாரம் நான் அப்படி பண்ணுவேன். இப்போ நைட் இப்படி பண்ணியிருக்கேன்னா காலம்பரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து அடுத்த நாள் காலம்பரை இப்போ அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டிட்டு தான் நம்ம போய் மேலே வைக்கணும். காலம்பரை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் போய் மேலே மாடியில் நல்லா வெயிலில் வச்சுருங்க. காலம்பரை வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணி போல் எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லையா? இதை இப்போ நல்லா கிண்டிட்டேன்னா கிண்டிட்டு திரும்பவும் அதே மாதிரி அந்த வேடு கட்டுவோம் பாருங்கள், அதே மாதிரி கட்டிடுவேன். கட்டிட்டு போய் மேலே மாடியில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா எங்கே வெயில் இருக்கோ அங்கே வச்சுருங்க. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட திரும்பவும் நான் சொல்கிறேன், எந்த ஊறுகாயாக இருந்தாலுமே நம்ம சுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் தொடணும். இல்லாட்டி வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஒரு நாள் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம கால் படக்கூடாதுங்க. சுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தொடணும். அதனால் ஏன்னா எல்லாமே க்ளீனாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கெட்டு போச்சுன்னா நமக்கு ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நாள் வெயிலில் வச்சதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? நமக்கு வந்து டெய்லி என்ன வேலைன்னா காலம்பரை எடுத்து நல்லா கிண்டி விட்டுறோம் ஊறுகாயை. ஏன்னா அது ஈரமில்லாத கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த வேடு கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிட்டு நல்லா வெயிலில் வச்சிட்றோம். சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றோம் வீட்டில். இந்த மாதிரியே ஒரு 3 வாரம் இல்லாட்டி 4 வாரம் நான் பண்ணுவேன். இது பண்ணோன்னா கரெக்டாக 1 வருஷம் வரை உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. கை படக்கூடாது, கரெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் 1 வருஷம் வரை இருக்கும். இல்லைன்னா சரி வராது. இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.